ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இன்றைக்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏகப்பட்ட நல்ல நியூஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட நேஷனல் டீமில் 27 பிளேயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேம்பில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அப்கமிங் மேட்சுக்காக சரியாக 5 நாள் தான் இருக்குது இன்னும் ஜூன் 6th. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கேம், சுனில் சேத்ரியோட லாஸ்ட் கேம்ன்ற மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அந்த மேட்ச்சில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட பிளேயரான சென்டர் பேக்கான மெஹதாப் சிங் பார்த்தீங்கன்னா கிளப்லேருந்து, அதாவது நேஷனல் டீம் கேம்ப்லேருந்து லீவ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். பர்சனல் ரீசன் காரணத்தினால அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் டீம் ஸ்குவாட்லேருந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்குவாடில் 26 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்கமிங் கேம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம். ஸோ அதை பற்றி ஏகப்பட்டது நம்ம இன் ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சென்டர் பேக் மார்க்கோ லெஸ்கோவிச்சை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நன்றின்னு. இந்த கொரேஷியன் டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா 32 வயசு ஆகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான பிளேயர்னு சொல்லலாம். கேரளா பிளாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ரொம்ப சூப்பர் கேமை காமிச்சிட்டு வந்தார். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் லெஸ்கோவிச்சுன்னா நம்ம அதிகப்படியே சொல்ல முடியாது, ஏன்னா இன்ஜுரி அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சில மேட்சஸ்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ மிலோஸ் ட்ரிஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸோட டிஃபென்ஸ் யூனிட்டை இந்த சீசன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. சப்போஸ் அவர் இல்லைனா கிட்டத்தட்ட லெஸ்கோவிச்சை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ இந்த சீசன் பெருசாக இல்லைனாலும் பட் லாஸ்ட் கப்பல் ஆஃப் சீசன் இவான் உக்கமனச் ரொம்ப பிலீவ் பண்ண ஒன் ஆஃப் த பிளேயர்னா அது மார்க்கோ லெஸ்கோவிச்னு சொல்லலாம். கேரளா பிளாஸ்டர்ஸ் ஃபைனல் மூவ் பண்ணதாக இருக்கட்டும், அகேன்ஸ்ட் ஹைதராபாத் எதிர்கொண்டிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சி கிட்ட பிளே ஆஃப் ப்ளே பண்ணி ஸோ அந்த வாக் அவுட் நிகழ்த்தியிருப்பாங்க. ஸோ அப் டு தட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கோ லெஸ்கோவிச் ரொம்ப சூப்பர் கேம் அண்ட் டிஃபென்ஸ் யூனிட்டில் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்னா அது மார்க்கோ லெஸ்கோவிச்னு சொல்லலாம் கேரளா பிளாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கு அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவான் உக்கமனச் மூவ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஏற்ற செட் ஆஃப் பிளேயர்ஸ், அவர் கூட ஸ்டார்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லிட்டு வராங்க, எக்ஸப்ட் லூனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நியூ கோச் வராங்க, நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ், நியூ டாக்டிக்ஸ்ன்ற மாதிரி கேரளா பிளாஸ்டர்ஸ் மூவ் பண்ணிட்டு வராங்க அப்கமிங் சீசனுக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் கோச், அதாவது அண்டர் 19 அண்ட் அவங்களோட யூத் டெவலப்மெண்ட்காக சுஹேல் நயர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்பேர் டு 3 சீசன் அதாவது பெங்களூர் எஃப்சியோட அண்டர் டீம் அண்ட் யூத் டேலண்ட் ப்ரோக்ராம்ஸில் ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்னே சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நார்த் ஈஸ்ட் யுனைடெட்டில் ஜாயின் பண்ணேன். கண்டிப்பாக இங்கே அந்த யூத் டெவலப்மெண்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் கொடுப்பேன். ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இங்கே அடங்கி கிடக்கு. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளேயர்ஸோட அவங்களோட பொட்டான்ஷியலை ரீச் பண்ணுறதுக்கான ஹெல்ப் என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணுவேன்ற மாதிரி சுஹேல் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பார்த்தீங்கன்னா சூப்பர் விஷனில் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஜேர்னியில் நானும் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கண்டிப்பாக லாஸ்ட் கப்பல் ஆஃப் சீசன் ரொம்ப போராக இருந்துச்சு. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க பெட்ரோ பனாலி கீழே. அந்த வருஷத்தில் அவங்களோட யூத் டேலண்ட் அண்ட் லோக்கல் டேலண்ட்ஸை பூஸ்ட் அப் பண்ண இவரை ஹெட் கோச்சாக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நௌஷத் மோசா அங்கே இருக்கார். அவரோட சேர்ந்து இவரும் சூப்பராக ஹெல்ப் எப்படி சொல்கிறதுனா இன்னும் பெட்டராக அவங்களோட நேஷனல் டீம் எஸ்பெஷலி அவங்களோட கிளப்புக்கு இருக்கட்டும், நேஷனல் டீமுக்காக இருக்கட்டும், ஒரு லோக்கல் டேலண்ட்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு வேலையை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிராண்டன் ஃபெர்னாண்டஸ்க்கு அஃபிஷியலாக மும்பை சிட்டி வெல்கம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வெல்கம் பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி மும்பை சிட்டியில் தான் பிராண்டன் ஃபெர்னாண்டஸ் 2015-16 ஸ்டார்ட் பண்ணார். மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் போனாலும் லோன் மூலியமாக ரிட்டர்ன் மும்பை சிட்டிக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு போனார். அண்ட் எஃப்சி கோவாவில் ரொம்ப நாள் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ ஃபைனலாக மும்பை சிட்டி வந்துட்டாருன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு மும்பை சிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு, நான் கிட்டத்தட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மும்பை சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியன் ஃபுட்பாலில் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த டாப் கிளப்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக என்னோட கரியரை நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்காக கொண்டு போவோம் என்னோட நியூ ஜாயினிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப பிரில்லியண்ட்டான கப் அண்ட் டேலண்டட் ஸ்குவாட் இருக்காங்க. கண்டிப்பாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் ரொம்ப ஆவலுடன் இருக்கேன் என்னோட கோல் ஸ்கோரிங் அண்ட் என்னோட அசிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்னோட டீம்மேட்ஸ்க்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி நான் பிரெடட் கேட்கேயோட பேசியிருக்கேன். ஸோ அவரோட விஷன் அண்ட் அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான வேலையை சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் ரொம்ப சூப்பராக அண்ட் எப்படி சொல்கிறதுனா அந்த சந்தோஷத்தை என்னால் வெளிப்படுத்த முடியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பெடர் கேட்கோட கைடன்ஸ் மூலிமா கண்டிப்பாக நான் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன், மும்பை சிட்டிக்கு ரொம்ப உதவியாக இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம பிராண்டன் ஃபெர்னாண்டஸ். அண்ட் அதாவது பெடர் கேட்கி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிராண்டன் ஃபெர்னாண்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் மிட்ஃபீல்டர், ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லலாம். அவரோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஈஸியாக கேமை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்ப சூப்பர் பிளேயர் அண்ட் கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி உள்ள ஒரு சூப்பர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்னே சொல்லலாம் அண்ட் சூப்பர் அசிஸ்ட் ப்ரொவைடர்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டைனமிக் மிட்ஃபீல்டரை பார்த்தீங்கன்னா எங்களோட டீமுக்கு சேர்க்க எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு வலு சேர்க்குன்ற மாதிரி பெடர் கேட்கி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அப்கமிங் சீசன் நாங்கள் ஒரு சூப்பர் டீமாக வரும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு சொல்லலாம் பெடர் கேட்கி. இவருக்கு மட்டும் இல்லாமல் மும்பை சிட்டி மறுபக்கம் ராகுல் பேக்கேக்கு தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க. ராகுல் பேக்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஎஸ்எல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச பிறகு ப்ரீ கான்ட்ராக்ட் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த வருஷத்தில் ராகுல் பேக்கே பெங்களூர் எஃப்சி தான் மூவ் பண்ண போகிறாரு.
பெங்களூர் எஃப்சி சம்பவம் பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் இவரும் இணைய போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ரோஹித் குமார், பெங்களூர் எஃப்சியை சேர்ந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். தேங்க்யூ தான் சொல்லியிருக்காரு, அதே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட கிளப் பெங்களூர் எஃப்சி அண்ட் ஃபேமிலியை விட்டு நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சியை ஜாயின் பண்ணுறதுக்கான டிசிஷன் எடுத்தது நான் ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் இங்கே வந்து ஏகப்பட்ட குட் டைம்ஸ், டஃப் டைம்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என்னோட பெட்டர் கேமை நான் காமிச்சேன். அண்ட் இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டீமை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப வலுவாக இருந்தாங்க. என்னோட நேஷனல் டீம் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அங்கே என்னோட டெபியூ மேட்சை ப்ளே பண்ணுறதுக்கு இந்த கிளப் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஃபைனலாக நன்றி தெரிவிக்க நேரம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ரோஹித் குமார். ஸோ ரோஹித் குமார் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லிட்டாங்க பெங்களூர் எஃப்சிக்கு. அப்கமிங் சீசன் எந்த கிளப் மூவ் பண்ண போகிறார் நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு சூப்பர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் டீமுக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ கிறிஸ்டன் பட்டோச்சோ எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. லைக் நம்ம அவங்கள கம்பேர் பண்ணுறல, பட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அட்டாக்கிங்லையும் சரி டிஃபென்ஸ்லையும் சரி ரோஹித் குமார். பார்க்கலாம் அப்கமிங் சீசன் எங்கே மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம அவன் கையில் சென்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு. ஸோ நன்றி தெரிவிச்சிருந்தாங்களே, ஸோ நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜும் அண்ட் ஃபியூச்சருக்கும் ஒரு மெசேஜை கொடுத்துருப்பாரு. அந்த வருஷம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ இந்த கிளப்லேருந்து லீவ் பண்ணுற பிளேயர்ஸ்க்காக இருக்கும், ஸ்டாஃப்ஸ்க்காக இருக்கட்டும் ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட கிளப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன் ஃபியூச்சராக நம்மளாம் மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ என் சார்பாகவும் அபிஷேக் அண்ட் வீதா தானி மேம், ஸோ இவங்க எல்லாரும் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாரையும் என்னால் மென்ஷன் பண்ண முடியாது, பட் ஜார்டன் மாதிரியே கிட்டத்தட்ட 2-3 கிளப்பில் பார்த்தீங்கன்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், என்னோட ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட என்னோட கைடன்ஸில் ஸோ ஆன் த ஃபீல்டும் சரி ஆஃப் த ஃபீல்டும் சரி ஒரு சூப்பர் பிளேயர், ஆல் த பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் கிராரோ ஸோ கிட்டத்தட்ட மறுபடியும் உள்ளே வந்தார். ஸோ செகண்ட் டைம் நாங்கள் அவரோட ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப ஒரு சூப்பர் குவாலிட்டி உள்ள பிளேயர், ஒரு சூப்பர் குவாலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர், பெட்டர் கேமை காமிச்சாருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்க நேரம் வந்துருச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சர் பெட்டராக மூவ் ஆன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி தெரிவிச்சிருப்பார் நம்ம அவன் கையில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளோட ஃபியூச்சரை பற்றி என்ன சொல்லியிருப்பாருனா, எக்ஸைட்டிங் பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லா நியூஸ் ட்ரெண்டிங்கும் அப்கமிங்கில் வந்துடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஃபுட்பால் ரொம்ப குயிக்காக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது போல் நம்மளோட சென்னை எஃப்சியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறேன், அதாவது மூவ் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முனைப்புடன் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டான வெல்கம் காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்பார். அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்னு சொல்லியிருப்பார். ஸோ நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட கிளப்பை நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருப்பாங்க. அண்ட் ஒரு நியூ செட் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பாலை நம்ம பார்க்க முடியும், அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லியிருப்பார் நம்ம அவன் கையில். கண்டிப்பாக ஃபுட்பால் அந்த கேம் நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம், ஆஸ் அ பிளேயர் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு உங்களோட பொட்டன்ஷியல் அவங்களால காமிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக சென்னை எஃப்சி ரொம்ப சூப்பராக மூவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் கப்பல் ஆஃப் சீசன் நம்மளோட புவர் சீசன்லாம் அந்தளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்காது. போஸ்ட் போட்டாலே தேங்க்யூன்னுவாங்க, இந்த வெல்கம் கூட அந்தளவுக்கு ப்ராப்பராக வராது, ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஃபேன்ஸ் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த சீசன் அவன் கையில் வந்த பிறகு ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அப்கமிங் சீசனுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எப்படி சொல்கிறதுனா, அப்கமிங் சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு அவன் கையில் மெசேஜ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு எனர்ஜி, அப்கமிங் சீசனுக்கான ஒரு எனர்ஜியை இப்போவே பூஸ்டப் பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக சென்னை எஃப்சி அப்கமிங் சீசன் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்கமிங் சீசனுக்கு ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு, சூப்பராக டீமை பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவன் கையில் மல்டியர் கான்ட்ராக்ட் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீமை சூப்பராக பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்கமிங் சீசன் சென்னை கிட்ட ஒரு சம்பவம் எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.